முடிஞ்சது, எல்லாம் முடிஞ்சதுமா. ஆக்ஷன். ஷோபா, உன்னை பார்க்கத்தான் எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. சீக்கிரம் வாமா. கட். எனக்கு தெரிஞ்சு நல்லா இருந்தது சார். ஷாட் நல்லா இருக்கு சார். குட். ராவ் சார் ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ சார். சாரி சார், ஆனால் ஒயிட் ஷாட்டில் அவங்க கண்ணாடி இடத்து கையில் இருந்துச்சு. அது சரியான்னு தெரியல. அப்படியா? கண்ணாடியா? மணி என்னது? கிளாஸஸ் வேற கையில் இல்லை சார், கரெக்டாக தான் நோட் பிடிச்சிருக்கீங்களா? கிளாஸஸ் லெஃப்ட் ஹேண்டில் எடுத்துருக்கீங்களே. சாரி சார், சாரி சார், ரியலி வெரி சாரி. தப்பாச்சு சார். போன ஷாட்டில் கண்ணாடி லெஃப்ட் ஹேண்டில் சார், மை மிஸ்டேக். ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னொரு பண்ணிடலாம். நீங்கள் மறுபடியும் இன்னொரு வாட்டி அங்கே பண்ணிடலாம். சார். டிஓபி சார், இன்னொரு ஒன் மோர் பண்ணிடலாம். பண்ணிடலாம். தேங்க்யூ சக்தி. மணி உங்கள் வேலை தான் சக்தி பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் வேணா கிளம்பலாம். சாரி. டேக் ரெடி. ரோல் கேமரா. ரோலிங். கிளாப் கம் இன். ரெடி. மேடம், சார் உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? வேர் இஸ் ஹி? ஏதோ பேசணும்னு சொன்னீங்களா சார்? சக்தி என் டீம்கிட்ட இருந்து உன்னை பற்றி நிறைய எதிர்ப்பு இருக்கு. எனக்கு அது பிடிக்கல, நான் ஒத்துக்கவும் இல்லை. ஆனால் இவங்கெல்லாம் என் கூட ரொம்ப காலமாக வேலை பார்த்துருக்காங்க, பார்க்க போகிறாங்க. மணி மிஸ் பண்ண கண்டினியூட்டி சொல்லும்போது சரி, அசோகன் மிஸ் பண்ண கணக்கு சரி பண்ணும்போது சரி, நான் கரெக்டாக தான் சொன்னேன் சார். அண்ட் அவங்க பண்ணது எல்லாமே தப்பு தான். ஆனால் பிரச்சனை அது இல்லை சக்தி. சக்தி வெறும் சரியா தவறான பார்க்கறதுக்கு நீ சின்ன குழந்தை இல்லை. நீ இருக்கிறது வேற ஒரு உலகம் சக்தி. இது ஒரு புது உலகம். நீங்கள் எப்படி பார்க்காம இருக்கீங்க சார்? வேணும்னே தான். என்னால் அப்படி இருக்க முடியாது சார். பார்த்தும் பார்க்காத மாதிரி, புரியாத மாதிரி இருக்க முடியாது. உன்னோட திறமையெல்லாம் இவங்க முன்னாடி ஏன் காமிக்கணும் மெனக்கேற்ற சக்தி. நான் தகுதி இல்லாதவன்னு இவங்க சொல்கிறத நிப்பாட்டினா நானும் நிரூபிக்கிறது நிப்பாட்டுவேன் சார். நியாயம்தான். நான் எனக்கு இதை சொல்லி ஆகணும்னு தோணுச்சு. இதை ஷூட்லேயே சொன்னதுக்கு சாரி. உனக்கு எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியணும் தான். இருக்கட்டும். ஐ ஓகே? இன்னும் 7 நாள் தான் ஷூட்டிங் இருக்கு. நான் ஏதோ 7 வருஷம் இருக்கிற மாதிரி இருக்கு சார். நான் போட்டா சார்? எஸ். மா, வாங்க. சக்தி இருக்காங்களாம்மா? வேற எங்க இருப்பா? ஓ, இல்லைம்மா, சீன் பேப்பர் வந்திருக்கு, நிறைய டயலாக்ஸ் இருக்கு. மனப்பாடம் பண்ண சொல்றீங்களாம்மா? சொல்றேன். தேங்க்யூ. ஹலோ சிஸ்டர், நல்ல வேலை. எனக்கு கவலையாக இருந்துச்சு. சக்தி. நான் தான் சிஸ்டர். கேக்குதா? சக்தி, என்ன மன்னிச்சிடு. ஏன் சிஸ்டர், என்னாச்சு? காலேஜ் உன்னை எடுத்துக்கல சக்தி. என்னால் சமாளிக்க முடியும்னு அவங்க கிட்ட சொன்னீங்களா? உன்னோட 10th ரிசல்ட்டே அதை சொல்லுது சக்தி. அப்புறம் என்ன சிஸ்டர்? அதுதான் அவங்க பாலிசி. இந்த வருஷம் சேர முடியாதுன்னா அடுத்த வருஷம் சேரலாம்ல சிஸ்டர்? நான் அடுத்த வருஷம் சேரலாம் இல்லையா? இந்த வருஷம் விட்டுட்டு அடுத்த வருஷம் ஒரு நாள் கூட தவற விடாமல் போகலாம் அடுத்த கல்வி ஆண்டில், இல்லையா சிஸ்டர்? சக்தி. சொல்லுங்க சிஸ்டர், என்ன கேட்குது? சக்தி, கல்லூரிக்கு இன்னொரு கொள்கை இருக்கு. ஒரு சில வேலையில் இருக்கிறவங்கள அவங்க சேர்த்துக்கிறது இல்லை. நான் அதே ஸ்டூடெண்ட் தான் சிஸ்டர். என் மூளை ஒன்றும் மங்கி போகல. நான் இது எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறேன். எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல. எனக்கு இது வேண்டாம். என்ன மன்னிச்சிடு சக்தி. நான் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணேன். அப்புறம் ஏன் சிஸ்டர் இங்கே இருந்தேன்னா நான் அழிஞ்சு போயிடுவேன் சிஸ்டர். இவ்வளோ நாள் இதை ஒன்றுத்தை நினச்சி தான் என்னால் இங்கே தங்கவே முடிஞ்சுது. என்னை கிராஜுவேஷன் கவுனில் கற்பனை பண்ணிக்கிட்டே இருன்னு என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன். எல்லாம் பொறுத்து போயிட்டு இருக்கிறதே அதனால தான்.
உண்மையை சொல்லணும்னா அதை நினைச்சுதான் நான் உயிரோடயே இருக்கேன். என்கிட்ட இருந்து அதை பறிச்சிடாதீங்க ப்ளீஸ். சக்தி ப்ளீஸ் அப்படி சொல்லாத. நான் கேட்கறது என் எதிர்காலத்தை, என் வாழ்க்கைய. சக்தி நீ கேட்கவே வேண்டாம். நான் இல்லை, சத்தியமா நான் இல்லை. என்னோட கையில இருந்துச்சுன்னா தினமும் கூப்பிட்டு இருக்கிறது நீயா இருக்க மாட்டேன். வேற யார்கிட்ட கெஞ்சுவேன்? காலேஜ் கிட்டயா? உங்க கொள்கையை விட்டு கொடுங்கன்னு. நான் எங்க இருக்கணும்னு முடிவு பண்றேன் இந்த உலகத்துக்கிட்டயா? கெஞ்ச வேண்டியது இந்த ஊர்ல இருக்கிற எல்லார்கிட்டயுமா? நான் யாருங்கிறத என் சூழ்நிலையை நான் ஆக்கினதை வச்சு முடிவு பண்ணாதீங்கன்னு. யார்கிட்ட கெஞ்சுவேன்? வேற யார் இருக்காங்க எனக்கு கெஞ்ச? உங்களை விட்டா எனக்கு வேற யாருமே இல்ல ப்ளீஸ். நான் உன்னை விட்டு கொடுக்கவே மாட்டேன் சக்தி, எப்பயுமே மாட்டேன். வாழ்நாள் முழுக்க நான் இருப்பேன்னு நீ நம்பலாம். உன்னை நான் கைவிடவே இல்லை. பின்ன யாரு? விதி, கடவுள். உங்களை கெஞ்சுறேன். நிஜமாவே நான் இப்போ ஒரு பிச்சைக்காரி தான். உங்ககிட்ட பிச்சை கேட்கிறேன். வெக்கமே இல்லாம என்னை இங்கிருந்து வெளியே கொண்டு வந்துடுங்க. நான் இருக்க வேண்டிய இடம் இது இல்ல. ப்ளீஸ் சிஸ்டர். படத்தோட காஸ்டியூம் மாத்துன்னு சொன்னேன்ல, மாத்து. இங்க பாரு, சீன் பேப்பர், பெரிய சீன், நிறைய டயலாக்ஸ் இருக்கும். ஒழுங்கா படிச்சிரு. ஏன் இப்போ பேய் அரைஞ்ச மாதிரி இருக்க? முடிஞ்சது, எல்லாம் முடிஞ்சதுமா. இப்பதான் சிஸ்டர் கிட்ட பேசினேன். எல்லாம் முடிஞ்சு போச்சுமா. நடிகையா இருக்கிறதுனால என்ன சேர்த்துக்க மாட்டாங்களாம்மா? நல்லதா போச்சு. இது சரியில்லை, இது சரியில்லை, இது சரியே இல்லை அம்மா. இது சரியில்லை, இது சரியில்லை, இது சரியே இல்லை. ஸ்பாட்லைட்